உலகத்துக்குள்ள இவர் சொல்றதை வந்து பல விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு பல பேருக்கு தெரியும். ஏன்னா தான் எப்படி வாய்ப்பு வாங்கினோம், எப்படி தனக்கு வேண்டியவங்க வாய்ப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ திறமசாலிகள் வந்து மியூசிக் அகாடமியில் மத்தியான கச்சேரிக்கு இடம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க. அப்படி கிடைக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. வெளிப்படையாக யாருமே அதை பற்றி பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ள பேசுவாங்க. அந்த ஒரு இன்னர் சர்க்கிள்னு சொல்லாமல் உள்வட்டத்துக்குள்ள பேசுவாங்க, ஆனால் வெளியே பேச மாட்டாங்க. டி.எம். கிருஷ்ணாவுடைய கலைஞர் குரல்ல முதல் கலைஞர் குரல் நான் மியூசிக் அகாடமியில் பாட மாட்டேன்னு சொன்னது. கிட்டத்தட்ட அதே சமயத்தில் அவர் ஒரு புக் எழுதுறாரு, சதர்ன் மியூசிக் ஏ கர்நாடிக் ஸ்டோரி அப்படின்னு. அதுதான் வந்து கர்நாடக இசையின் கதை அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்து காலச்சூழலை வெளியிட்டிருக்கோம். அந்த நூலில் வந்து அவர் வந்து இசையை பற்றி மிக ஒரு விரிவான ஒரு நூல். அதில் 2 பகுதிகள். ஒன்று இசை குறித்த விவாதங்கள், இன்னொன்று இசை குறித்த விவரங்கள், விவரணைகள், அதனுடைய உள் விஷயங்கள் பற்றின ரொம்ப நுட்பமான சில சிந்தனைகள். உதாரணமாக அதில் வந்து குரல்னா என்ன, ஒரு குரலை எப்படி பண்படுத்துறது, குரலை பண்படுத்துறதுன்றது இசைக்கு எவ்வளோ முக்கியம் ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டரை இசையை சார்ந்து ஆழமாக தெரியாதவங்களால படிக்கவே முடியாது. அவங்க என்னதான் சொல்றாரு அப்படின்னு. ஆனால் இசை தெரிஞ்சவங்களுக்கு அதில் நிறைய விஷயம் இருக்கு. இன்னொரு பகுதி இருக்கு, அது வந்து கர்நாடக இசைக்கும் இந்துஸ்தான் இசைக்குமான உறவு என்ன, முரண் என்ன, அதில் குடுக்கல் வாங்கல் என்ன நடந்தது, என்ன நடக்க முடியும் அப்படின்றது. இன்னொன்று இணைப்பு இசைன்னு சொல்கிறோம், ஃபியூஷன் மியூசிக். ஃபியூஷன் மியூசிக்கோட தன்மை என்ன, அந்த ஃபியூஷன் மியூசிக்ன்றது எப்படி வந்தது, அது வந்து 2 விதமான மியூசிக் சேரும்போது அது வந்து வாத்திய இசையும் வாய்ப்பாடாக இருக்கலாம், கர்நாடக இசையும் இந்துஸ்தானியாக இருக்கலாம், அது இந்துஸ்தானியும் மேற்கத்திய இசையாக இருக்கலாம், அது நாட்டுப்புற இசையும் ஒரு செவ்வியல் இசையாக இருக்கலாம். இப்படி எந்த ஃபியூஷன் வந்தாலும் அந்த ஃபியூஷனில் என்ன நடக்குது, 2 விதமான கலை வடிவங்களும் சேர்ந்து ஒரு புதிய அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குதா, 2னுடைய உச்சத்தை நம்ம பார்க்க முடியுதா, 2னுடைய சிறப்பான விஷயங்களை நம்ம அதை உணர முடியுதா, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு கற்று வைக்கிறார். ஆக அந்த இதில் ஒரு மிக பாதி வந்து இசையினுடைய உள் விஷயங்கள் பற்றின மிக நுட்பமான ஆழமான விவாதங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து சர்ச்சைக்கோ அல்லது அவரை வந்து திட்டத்துக்கோ எதுவுமே இல்லை. அதில் அவர் வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப கரெக்டாக சொன்னால் டெக்னிக்கலான பல விஷயங்களை அதில் வந்து கையாளுறார். அப்புறமா இசைனா என்ன, இசை தரும் உணர்வு என்ன, இசைக்கு நம்ம எப்படி எதிர்வினை ஆக்குறோம், இசை வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு, ஏன் அப்படி இருக்கு, அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றிலாம் இசையோட அழகியல்னா என்னன்றதும் பேசுறாரு. அதெல்லாம் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. படிக்கலாம், படிக்காம இருக்கலாம், புரியலாம், புரியாம இருக்கலாம், ஆனால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதுல நீங்க என்னை எந்த கேள்வியும் கேட்கல, என்னை எங்கேயும் குற்றவாளி கொண்டு நிறுத்தல. இதை மட்டும் எழுதியிருந்தாருன்னா கிருஷ்ணாவை வந்து அறிஞர்னு சொல்லிட்டு அந்த வருஷமே சங்கீத கலாநிதி அவார்டு கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து அந்த இசை சார்ந்த சொற்பொழிவுகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பமா இசையை பத்தி, இசை வரலாறை பத்தி, வாக்கியக்காரர்களை பத்திலாம் எழுதிட்டார். அது மட்டும் பண்ணாம அவரு வேற சில விஷயங்கள் அந்த நூலில் பண்றாரு. அவர் என்ன கேட்கிறாரு, ஆண் இசை கலைஞர்களுக்கும் பெண் இசை கலைஞர்களுக்கும் இந்த கச்சேரி சூழல்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்க அது எப்படி வந்ததுன்னு கேட்கிறார். உடனே சொல்லுவாங்க, எம்.எஸ். சுப்புலட்சுமி இல்லையா, பட்டமலை இல்லையா, சுதாகரநாதன் இல்லையான்னு எல்லாம் இருக்காங்க. ஆனால் மதுரை மணியையரோ, செம்பை வைத்தியநாத பாகவதரோ, அல்லது வந்து செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயங்காரோ, அந்த மாதிரி எத்தனையோ கலைஞர்கள், ஆண் கலைஞர்கள் இருக்கக்கூடிய இடமோ, அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்போ, அவர்களுக்கு இயல்பாக அவர்களுக்கு கிடைத்த இடமோ பெண் கலைஞர்களுக்கு எப்படி கிடைச்சது, பெண் கலைஞர்களுடைய நம்பர் என்ன அப்படி பார்த்தா நீங்க எல்லாத்துலயும் பெண்கள் கம்மியாக தான் இருந்தாங்க. வக்கீல்கள் எடுத்துங்க, நீதிபதிகள் எடுத்துங்க, எழுத்தாளர்கள் எடுத்துங்க, அறிவியலாளர்கள் எடுத்துங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தானே அவங்க படிக்க வராங்க, அப்போ கம்மியாக தானே இருக்கும். இது எப்படி கேள்வி கேட்க நியாயமான கேள்வி. ஆனா இசையில மட்டும் இது வந்து அவ்வளவு நியாயமான கேள்வி அல்ல. இசையை இன்னைக்கு இசையை கர்நாடக இசையை போஷிக்கக்கூடிய இது வந்து பிராமணர்கள் அப்படின்றது வந்து ஒன்றும் ரகசியம் கிடையாது. அந்த பிராமண குடும்பங்கள் 8 வயசான ஒரு பொண்ணை பாட்டு கிளாஸ் அனுப்பிடுவாங்க. கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதான் நம்ம இன்னைக்கு வந்து அந்த நிலைமை இருக்காங்க எனக்கு தெரியல, இல்லை குறைவா இருக்கு பாட்டு கிளாஸ். அதே மாதிரி ஒரு 8 வயசான ஒரு பையனை அனுப்புவாங்க. ஆனா ஒரு பெண்ணை வந்து கண்டிப்பா அவளுக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பையனுக்கு வந்து வற்புறுத்த மாட்டாங்க. வற்புறுத்தினாலும் ஒரு 2ஆம் பட்சமான ஒரு வற்புறுத்தல் தான் இருக்கும். ஆக பிராமண குடும்பங்களுடைய கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்கும் ஓரளவுக்கு பாட்டு தெரியும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இருந்த நிலைமை இதுதான்.
குறைஞ்சபட்ச 4 கீதம் 2 கீர்த்தனை 4 வர்ணம் தெரிஞ்சிருக்கும். அதுல சில பேர் வந்து அதுல வந்து ஆழமா போவாங்க, நல்லா பாடம் இது பண்ணுவாங்க. ஆக பிராமண குடும்பங்கள்ல அது இசை போதித்த பிரதானமான பிரிவான பிராமணர்கள் மத்தியில இசைக்கலைஞர்கள்ல பெண்களுக்கு பஞ்சம் இல்லை, திறமைசாலிகளுக்கு பஞ்சம் இல்லை. அது வக்கீல் மாதிரி டாக்டர் மாதிரி இல்லை, வீட்டில் வச்சே சொல்லித்தர முடியும், வெளியில போன அவசியம் இல்லை. அப்போ மற்ற துறைகளோட இசைத்துறையை, குறிப்பா கர்நாடக இசைத்துறையை நீங்க ஒப்பிட்டு பெண்களுக்கு இப்ப வாய்ப்பு குறைய வருது இயல்புதானே அப்படி கேட்க முடியாது, இயல்பு அல்ல. நெய்வேலி சந்தான கோபாலன் ஒரு கலைஞர், நல்ல இசைக்கலைஞர். அவரோட மனைவி என்னுடைய ஒரு மை பேட் அப்படின்னு, என்னுடைய ஒரு தப்பு என்னன்னா அவங்க பேர் கூட எனக்கு மறந்தேன், நல்ல பழக்கம் உண்டு. நாங்கள் மதித்து அதே மாமலத்தில் இருந்தாங்க, என்னுடைய மனைவிலாம் அவங்கள்ட்ட பாடம் கற்றுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல இசைக்கலைஞர், கச்சேரிலாம் பண்ணிருக்காங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவங்க கச்சேரி பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. இவர் கச்சேரி பண்ணுறதுக்கு, இவர் இசைக்கலைஞராக வாழறதுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு கலைஞர் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவருக்கு ஒத்துழைக்கிறதுன்றது, கலைஞரோ அறிவியலாளரோ எழுத்தாளரோ இருந்தால் அந்த வீட்டில் இருக்க மற்றவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஒத்துழைக்கணும், உதவி செய்யணும். அதனால நம்ம ஒருத்தர் சமூக பணியாற்றுவார், ஒருத்தர் அரசியல் இருப்பார், ஒருத்தர் இசையில் இருப்பார், ஒருத்தர் எழுத்துல இருப்பார். அவங்க லௌகீக காரியங்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் அவ்வளவு அக்கறை காட்ட முடியாது. அப்போ மற்றவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாம அவர் வளர முடியாது. ஆக நெய்வேலி சந்தான கோபாலன் மாதிரி ஒரு கலைஞர் உருவாகணும்னா வீட்டோட ஒத்துழைப்பு இருக்கணும், அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்க மனைவி இருக்கணும். ஆனால் அந்த விஷயம் நெய்வேலி சந்தான கோபாலனுடைய மனைவியான இன்னொரு கலைஞருக்கு கிடைக்கல. அப்ப அவங்களும் கலைஞர் தானே, அவங்க கலைஞராக இல்லைன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களும் கலைஞர், ஆனால் அவங்களுக்கு வந்து வீணை வாசிக்க தெரியும், வாய்ப்பாடு தெரியும், நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவருமே வந்து அவர் நல்லா பாடுவான்னு மனசார சொல்லியிருக்காரு. நானும் கேட்டுருக்கேன், என்னோட இசை ஞானத்துக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, அவரு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவங்க வந்து கச்சேரி பண்ணுறதா நிறுத்திட்டு கிளாஸ் எடுப்பாங்க. இவர்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்ல தொடக்க நிலையில் இருக்கிறவங்க கிளாஸ் எடுப்பாங்க. மீதி அதுக்கு அடுத்த நிலைக்கு வரவங்களுக்கு மட்டும் அவர் எடுப்பார். இவர் கச்சேரிகளில் கவனம் செலுத்துவார், அவர் குடும்பத்தை கவனம் செலுத்தி இவரை பார்த்துப்பாங்க. இது ஒரு உதாரணம் தான். இப்படி எத்தனையோ பெண் கலைஞர்கள் வந்து குடும்பத்துக்கு போயிட்டு இசைக்கலைஞருக்காக அதை விட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, பல காரணங்களுக்காக அதை விட்டு கொடுத்துட்டு இசையை தொடர முடியாத நிலைமையில் இருக்காங்க.